அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எங்க தீபா, இப்போ நவடேஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பாட்டி தாத்தாவா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, என் பேரை குழந்தை, என் பேத்தி என்னங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட், அல்லது எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேன்றாங்க, அண்டர் வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலையா பேசுறாங்க. ஆதங்கமா அவங்க வெளிப்பாடு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பொண்ணுக்க ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது என்ன காரணம், என்ன பண்ணணும் அவங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான டாபிக்கா நம்ம பேசுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா பாருங்க, இந்த ஓவர் வெயிட் இருக்கு அப்படின்னாலும் காம்ப்ளிகேஷன், அண்டர் வெயிட் இருக்கு அப்படின்னாலும் காம்ப்ளிகேஷன். இப்ப நிறைய பேர் வாண்டட்லி அண்டர் வெயிட் கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்கள பத்தி இல்ல இந்த பதிவு உண்மையாவே எங்களுக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது, பேரம் பேத்திலாம் மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, குழந்தைங்க ரொம்ப குறுகி இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த அண்டர் வெயிட்டுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்குங்க அப்படின்னா வார்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். புழு, குடல் பூச்சிகள் இருக்கு அப்படின்னா டிவார்மிங் முதல்ல பண்ணணும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு அசிமிலேஷன் டிஃபெக்ட் அப்படிம்பாங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இது பாருங்க, ஒரு 18 இயர்ஸ் வரைக்குமே, ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஒல்லியாவே இருப்பாங்க. இதுக்கு குடல் உறிஞ்சும் தன்மை குடலுக்கு இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது பார்க்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம். சாப்பிட்றது எல்லாமே சட்டு சட்டுன்னு ஜீரணம் ஆயிடும். மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ்டா இருக்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா ஒல்லியாவே இருப்பாங்க. இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்கு. போஷாக்கான உணவு சாப்பிடாது, வெறும் பாத்தீங்கன்னா இந்த பேக்கெட் ஃபுட், டின்டு ஃபுட் சாப்பிடுறது, இதுவும் பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லும் சாப்பிடுறது, சாப்பாடே முழுசும் விட்டுருவாங்க, இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இது ஒரு காரணம். இல்ல ஸ்நாக்ஸ் மாத்திரம் சாப்பிடுற குழந்தைகளும் இருக்கு. ஆமா, சாப்பாடுன்னு அலர்ஜி, சாப்பிடவே இருக்கு. என்னமா அப்படிதான் என்னமா உங்களுக்கே தெரியுது இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு காரணம். இது பாருங்க, இதே மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காங்க பிள்ளைங்க, ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள ரொம்ப நல்லா சாப்பிடுறாங்க, எலும்பாவே இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சில பல ஹேபிட்ஸ், இந்த மாஸ்டர்பேட்டிங் ஹேபிட் மாதிரி இருக்கா அப்படின்றதும் நீங்க பார்க்கணும். தனியா பிள்ளைங்களை விடக்கூடாது. இதுக்கு மேல மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. அகமொத்தம் உங்க குழந்தைகள் வெயிட் போடணுங்கிறது உங்களோட ஆதங்கம். இப்ப இவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களோட ஃபுட் ஹேபிட்டு எல்லாம் பார்க்குறோம். சில குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஆனா அண்டர் வெயிட்டா இருக்கும். அப்போ நம்மளே சொல்லுவோம், இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா ஆக்டிவா இருக்கா, நல்லா படிக்கிறான், நல்லா ஞாபக சக்தி இருக்கு, எல்லா விஷயத்துலயும் ஓகே, வெயிட் தானே கொஞ்சம் குறைவா இருக்கு, அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு நம்ம பூஸ்டர் கொடுக்குறோம். வெயிட் போடுறதுக்காக நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, கொடுக்குறோம். அது இல்லாமல் வீட்டில் நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் 1 or 2 நம்ம இதுல சொல்லலாம். இப்ப இந்த பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, இது ஒரு அற்புதமான உணவே மருந்து. பல நோய்களுக்கு இது நல்லது. இப்ப நவடேஸ் இது பவுடர் கூட கிடைக்குது. ஏன்னா பனங்கிழங்குன்றது ஒரு சீசன்ல கிடைக்கக்கூடியது. அது கிடைக்கும் போது சாப்பிடலாம். அதிகமா சாப்பிட்டா சிலருக்கு அது பித்தம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி பயப்பட தெரியல. சிலருக்கு அதுல நார் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. அதனால பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பலன் கருதி சாப்பிடுவாங்க. குழந்தைகள் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதுல நிறைய சின்ன சின்ன நார்கள் வரும். அப்ப குழந்தைகள் அவ்வளவு விரும்பி சாப்பிடாது. அது பவுடர் ஃபார்ம்ல எப்படி பண்றது அப்படின்னு இருக்கு. இல்ல ரெடிமேட் பவுடரும் விற்குது. இல்லைன்னா நீங்களே அது சீசன்ல வாங்கி பவுடரா செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அதை நீங்க கஞ்சி மாதிரி பால்ல போட்டு காய்ச்சி, இப்போ ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது போல நீங்க ஹெல்த் மிக்ஸ்ல இதையும் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளிக்கிழங்கு. ஆமா, இதுல நார்மலா கிடைக்கிறது ஓகே, இதுல கொஞ்சம் டார்க் பிங்க் கலர்ல இருக்கும். அது ரொம்ப பெனிஃபிஷியல் இருக்கு. ஏன்னா அது மெடிசினல் வேல்யூ கூட. அதனால நீங்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்மோஸ்ட் டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஃபுட்டு மாதிரியும் கொடுக்கலாம். அதுலயுமே இப்போ நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அதுல எப்படின்னா அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு அது ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது பவுடர் பண்ணி அந்த ப்ராசஸ்ல இப்போ பவுடரா கிடைக்குது.
அது நீங்க எப்பவுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அதையும் நீங்க ஒரு மால்ட்டு மாதிரி ஒரு கஞ்சி இல்லை ஒரு சூப்புக்கு எல்லாத்துக்கும் நீங்க அது மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எல்லாம் அந்த சிறுதானியங்கள்லாம் காய வச்சு முளைக்கட்டி நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இதையும் சேர்த்து போட்டு நீங்க உணவாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிஷ்னலாக இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். கொடுக்கும்போது எவ்ரி மந்த் உங்களுக்கு 1 or 2 kilos வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்களே அதுக்கு உங்களுக்கு ஹெல்த் கிரானியூல்ஸ்ன்னு நாங்கள் கொடுக்குறோம் அந்த வெயிட் போடுறதுக்காக. அது சின்னவங்களா இருக்கலாம், டீனேஜ் பிள்ளைகளுக்கு கூட அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் ரொம்ப வீக்காக இருக்கிற பேஷண்ட்லேருந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். அந்த ஹெல்த் கிரானியூல்ஸு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வெறுமனே கூட சாப்பிடலாம், அல்லது மில்கில் தண்ணியில் கலந்து. இப்போ மில்க்கு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. தேங்காய் பால்ல கூட கலந்து சாப்பிடலாம், வாட்டரில் கலந்து சாப்பிடலாம். அதனால இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி நீங்கள் அதை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த வீக்னஸ் போக்கும். இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கு. அதனால அண்டர் வெயிட்டா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, தொடர்பு கொள்ளுங்க, பலனடிங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.